கொஞ்சம் கொஞ்சமாகவே இருந்தது ஒரு சிறிய மீன். அந்த சிறிய மீன் குளத்தில் வசித்து வந்தது. அதன் பெயர் முத்து. முத்து மிகவும் உஷாரான மீன். எப்பொழுதும் அங்கேயும் இங்கேயும் சுறுசுறுப்பாக மிதந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் முத்து பெரிய கல்லின் அருகே சுறுசுறுக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஒரு பெரிய மீன் அதை நோக்கி வந்தது. நீங்கள் இவ்வளவு சிறியவராக இருப்பதால் நீங்கள் எவ்வளவோ பயப்படுவீர்கள் என்றது பெரிய மீன். முத்து சிரித்தது. நான் சிறியதாக இருக்கலாம், ஆனால் நான் மிகவும் துணிவாக இருக்கிறேன் என்றது முத்து. பெரிய மீன் சிரித்துவிட்டு, நான் உன்னை காண்பிக்கிறேன் என்றது. அடுத்த சில நாட்களில் குளத்தில் ஒரு பெரிய புயல் வந்தது. குளத்தில் உள்ள அனைத்து மீன்களும் பயந்து ஓடியன. ஆனால் முத்து தன்னுடைய சிறிய உடம்புடன் சுறுசுறுப்பாகச் சென்றது. அது ஒரு பெரிய கல்லின் பின்புறம் ஒளிந்தது. பெரிய மீன்கள் புயலால் தள்ளி சென்று விட்டன. ஆனால் முத்து சௌகியமாக இருந்தது. புயல் நின்ற பிறகு பெரிய மீன் திரும்பி வந்தது. அது முத்துவை பார்த்து, நீங்கள் மிகவும் துணிவானவராக இருக்கிறீர்கள். உங்களிடம் உள்ள சிறிய உடம்பு உங்களை மிகவும் அறிவாளியாக ஆக்குகிறது என்றது. முத்து சிரித்து, நன்றி சகோதரா. நான் எப்பொழுதும் துணிவாக இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்றது. அந்த நாள் முதல் குளத்தில் உள்ள அனைத்து மீன்களும் முத்துவை பார்த்து மிகவும் மரியாதையாக இருந்தன. முத்து தனது துணிவால் அனைவருக்கும் சிறந்த நண்பனாக ஆனது. இந்த கதையின் முடிவு என்னவென்றால், உடம்பின் அளவு முக்கியமில்லை, மாறாக தன்னம்பிக்கையும் துணிவும் மிக முக்கியம்.